பெண்ணாபுரத்துல தாய் உள்ளமார்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அது மட்டுமல்ல என்ன போடுவீங்களே என்ன போடாதீங்களே பைத்தியக்கார முட்டை ஆனா மூஞ்ச பாரு சேவுக்கு மேடம் மழை குரங்காட்டும் அந்த இடத்துல மிசிறு கட் ஆயிடுச்சு ஆமா ஊருக்குள்ள வந்து வராமா போட்டவங்களே போடான்னு சொன்னீங்கல்ல என்னது அது தப்பா இருக்காதீங்க போடல போடாதுன்னா சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு போடல வெத்தலை பாக்கு போடாது ஓ வெத்தலை பாக்கு ஆமாடா அந்த பண்ண பிள்ளைங்க என்ன மாறுவில என்ன மாவாதுவீங்களே என்னடா என்ன பைத்தி மாடுறது கருமாந்திரம் ரெண்டுல ஆளு மோவரே சொல்லு தம்பி முன்னாடி வந்து பேசுறது போய் குஞ்சு கடிச்சு போடுவான் ரொம்ப மோசமானவன் நேத்தப்படி ரெண்டு பசங்க குஞ்சு கடிச்சு விட்டான் நேத்துக்கு எப்ப கடிச்சானா அப்பையில இருந்து அந்த மீசி தாடி எடுத்தான் நான் என்ன வேதனையில் இருக்கிறேன் சத்தியமா பைத்தியம் தான்டா எதுக்கு அடிச்சே அப்படின்னா என்ன ஆபத்து என்ன கல்யாணம் ஆனவில்லை கல்யாணம் ஆவாதவில்லை கல்யாணம் சரி ஓ கல்யாணம் கிடையாது கல்யாணம் சரி கல்யாணம் ஆமாங்க அது மட்டும் இல்ல சின்ன வந்து விட இன்னும் வராது ஆளு மொபைல் பாரு பைத்தியமா நீங்க அடிச்சதுக்கு விலகி சொல்லிட்டு போ இல்லடா இப்ப என்ன சொன்னேன் தப்பா அடிச்சு சொன்னேன் தெரியலையே சொல்லு அது கூட அது கூட தரங்க என்ன சொன்னேன்னு இப்ப சொல்றேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டு எதுக்கு அடித்த தாய் எதுக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு போ மறந்து போச்சு பகர் அண்ணன் அடி போட்டான் இந்த சபைக்கு வணக்கம் கண்ண பேசிட்டு இருந்தேன் மகாபிரபு இந்த மாதிரி இருக்கிறீங்க ஏன் நான் சாவணுமா ஐயோ ஐயோ அடி வாரம் சிரிப்பா இருக்குடா என்ன சொல்லிட்டு இருந்த தப்பா இருக்காதீங்க வந்தவங்களே வராதவங்களா வயசுக்கு வராதவங்களே வயசுக்கு வந்தவங்களே வராதவங்க எப்படி வயசு வரும் சொல்லி துடித்து கொண்டிருக்கும் சரி சரி வயசு பாட்டிமார்களே 70 வயசு பாட்டிமாருங்க வயசுக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்களா ஆமா 16 வயசுல அந்த ஆயாலும் கேட்டுப்பார் அந்த ஆயாக்கு என்ன வயசுக்கு வரலையா அடுத்த மாசம் 33ஆம் தேதி வரலான்னு இருக்கு அவங்க யாரு உனக்கு அட எங்க என்ன பெத்த பாட்டி என்ன பெத்த பாட்டி அம்மா இல்ல கிடையாது இவங்களுக்கு இன்னும் வயசுக்கு வரல நான் அந்த ஆயா வயசுக்கு வரல சரி 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 கேட்டு பாரு நான் போய் சொன்னா கேட்டு பாரு நீங்க ஏன் இன்னும் வயசுக்கு வரலையா பாரு திரிக்குது பாரு வெக்க அப்படியே இருக்குது பாரு ஏன் ஒரு பேர் மதிய எடுத்து கட்டி பிடிச்சி ஐயோ அம்மா ஐயோ அம்மா இது வாயல பிரஸ்தாரி கறறாத கேட்டா நல்ல ஒரு கட்டற போறா உங்கடா டேய் யாராடி வாங்க பிளாடி பகர் என்னடா ஒப்ப என்ன ஒரே வாயை மடிக்க கிடைக்குது தாய் காடா பிளாடி பகர் சாட்டா வலிக்குது அனுபவாயா வீட்டு சாட்டா வாங்க வீட்ல சொல்றேன் டிக்ஸ் பாத்து ஏய் புடி உட்காரா அரே என்ன பையன் வாங்க ஏய் வட்ட கோக்கா ஏனா தரமா சொல்லு ஏய் ஊரு பாரு டேய் என்னடா ஆயில பேசுற புச்சில பேசுறியா வாய் தான பேசணும் நம்ம பேச முடியுமா நான் தரமா சொல்லு நான் சைடு பாரு செய்யணும் ஏய் ஊரு பாரு மதி எடுத்து கட்டி பிடிச்சி என்ன பண்ற நீ தான அந்த தாயில பிஞ்சிலே படுத்து போறியா நீங்க போய் உட்கார் போ இல்ல ரீடு பாரு சரி அடங்க போயிட்டே இருக்காங்க வழியே தெரியல காய்ச்சல கண்ணு மூடிட்டு போட்டு தெரியல அப்படியா நான் சொல்ற மாதிரி சொல்ல போறேன் ஊரே கட்டி பிடிச்சி படிச்ச மாதிரி வர ஒரு பேர் கேட்டீங்களே யார பார்த்தாலும் தப்ப தப்பா சொல்றாங்க நீங்க யாரா சொல்ற மாதிரி சொல்லுங்க ஒரு பேர் முதல் எழுதி கட்டி பிடிச்சி அட தாயலி
ஏடா டேய் உங்கயால பெருங்க ஏடா ஏடா நாளை பஸ்ஸுக்காக உண்டில போட்றா போ போங்க போ யா பேக்ல போட்டு போ ஒரு வாட்டு பஸ் பேக்ல போட்டு போ ஆனா போட்டு விடு போய் உண்டில போடு போடா அவன் பேச்சு கேட்கறவன் நாசமா போயிடுவேன் ஊ பேசும்போது நாசமா போடு பேக்ல போ அரவா வரங்க ஒன்னால கட்டி பிடிச்சி கால் பின்னி இங்க போட வாயால போய் பண்ற ஏய் நீ வேணா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வர சொல்லு ஆமா வாங்க ரெண்டு பேரும் போய் அது சொல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வர சொல்லு வாங்க நல்லா இருக்கீங்களா யா ஊர் பேரை சொல்ல மாதிரி சொல்லுங்க ஓ அதேதான் பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு அது கிடையாதுடா நான் ஊர் பேரை நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க மாலா பருப்பு குழம்பு அது அப்படி கிடையாது பருப்பு குழம்பு இல்லையா யா ஊர் பேரை சொல்ற மாதிரி சொல்லு செத்து போயிருவாங்க வணக்கம் வணக்கம் ஒரு வாரம் லீவ் கொடுத்து இன்னைக்கே உசுர் எடுக்கலாம்ன்றீங்க அட யா ஊர் பேரை கட்டி பிடிச்சி பருப்பு குழம்பு ஏதியா மூணு மூணு பேர் என்ன யார்தா பார் தள்ளி வர போ தம்பி வந்து சொல்லு வணக்கம் 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 போ போ உட்காரு போ நாளைக்கு ஒரு வணக்கத்துக்கு போறது பாப்பலாம் ஏய் சுந்தராஜே நம்ம பணத்தை போய் எடுத்து குத்தி வந்துக்கறான் பாரு வணக்கம் ஆனா என்ன கோயில் மாடு மாதிரியே இருக்கதான் பாக்குறதுக்கு ஏய் யா ஊர் பேரை சொல்ற மாதிரி சொல்லுங்க பாரு ஈரோடு 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 ஈரோடுயா ஈரோடு அது அப்படி கிடையாதுனா யா ஊர் பேரை மதியெழுத்து கட்டி பிடிச்சி சார் சத்தியமா நாங்க 15 பேர் உசுரோட வந்திருக்கிறோம் நான் செத்தா வந்திருக்கிறேன் அட யா ஊர் பேரை சொல்ற கேளுடா அண்ணா ஊர் ஆளத இங்க தான் சாப்பிட்டோம் கொஞ்சம் உட்கார போடா போடு வணக்கம் வணக்கம் போய் போய் டேய் எங்கடா போற டேய் சாமி உண்டில போயிடு இங்க வா அதுக்கு அப்புறம் காலையில போலாம் டேய் வாடா டேய் கஷ்டப்பட்டு வாங்குறது ஏண்டா வா நில்றா 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 எங்கடா ஓடிட்டா இருக்கற தாய் ஊர் பேர் சொல்ற சொல்லு போடுறா சார் 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 ஐயோ அடடா சவிக்கில அடிக்கிற மாதிரி டேய் பருப்பு குழம்பு குழாய் குழம்பு மூடிட்டு உட்கார் சொல்லி சாவடிப்பானே வணக்கம் நீங்களா யாரு ஈரோடு அடுக்கு பர்சன்ட் எதுக்கு வந்திருக்கிற நாங்களா கரகாட்டாடுறதுக்கு கரகாட்டுமா ஆற பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களா ஆமா ஆறு எங்க பிள்ளை இருக்கு பாரு அதுல குறைச்சி போடுமா அவங்கதான் கருப்பு கனகா பரவாயில்ல 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 யார் நடிங்க நான் இந்த நாடகக்காரங்கண்ணா அப்படின்னா அட கூத்தாடியா சார் வாங்க சார் வாங்க 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 கூத்தாடி சொல்றீங்களே நான் நம்ப மாட்டேன் நான் சொல்ற நேரத்துல ஒரு பாட்டு பாடுங்க பாலாம் ஐயோ என்ன நாடகத்துல வேணும் கலந்தாரி சிறை தெரியுமா தெரியுமே அதுல பாடுங்க பாலாம் கலந்தாரி சிறையில நான் தான் துரியோதனை போடுவேன் கலந்தாரி யாரு போறது கலந்தாரி போறதுக்கு ஒரு புள்ள இருக்குது அது சொல்லுங்க கண்ணே கனகா ஓடியா அம்மா கலந்தாரி சிறையில ஒரு பாட்டு பாடணும் அப்படியா சரி பாடலாம் கலந்தாரி சிறையில என்ன ஏமா ஏமா ஆமாங்க என்னடாவா என்னங்கண்ணா வேத்தல பாக்க கொடுக்க மாட்டேன் சரி சரி சொல்லு கலந்தாரி சிறையில என்ன வேஷம் போடுவேன் தொடாம பேசு மரியாதை கெட்டு போயிரு உனக்கு நீ கலந்தாரி சிறையில டேய் வேணாம்டா கலந்தாரி சிறையில நாங்க ரெண்டு பேரும் எந்த கட்டத்துல பாடிட்டோம் அப்படி கேக்குறியா கேங்க புள்ள மேல கை வைக்க கூடாது இந்த புள்ள மேல கை வைக்க கூடாதுங்களா கைப்படாத ரோஜா அப்படியா ஆமா சரி நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த பாடுங்க பாடுங்க
ஒரு தாய் மாமா சீரன் எதுவுமே நாங்க கொடுத்தது கிடையாது. அதனால இந்த அஸ்தனாபுரத்திற்கு உன்னுடைய தேசத்துல இருந்து இங்க நாங்க அஸ்தனாபுரத்துக்கு கூட்டி வந்திருக்கிறோமா? ஆமா மாமா ஓய் இதுதான் தங்களுடைய மாளிகையா? இதுதான் அஸ்தனாபுரம். சரி சரி மாமா, இப்பேற்பட்ட மாளிகை நான் எங்குமே கண்டதில்லை மாமா. அப்படி இருந்தாலும் இப்படி மாளிகை வந்து நம்மளதான் இருந்தாலும் பக்கத்துல ஒரு கல்லான கல்கோட்டை வச்சு கட்டிருக்கீங்களே, கல்கோட்டை இருக்குது. அது யாருக்காக, யாருடையது? யாருக்காக தெரியுமா? அங்க மாறிடா கலந்தாரியா
அடே கலந்தாரி ஊராணியே என்னடா ஊரா பாடிங்க முதலாக முண்டை எல்லாம் ஒன்னால வந்தது தாய் மாமன் துரியமனுடைய மகனாக மட்டும் சொல்றது ஊரு கேட்றா சொல்றது ஊரு யாரு முண்டைய மாமா மாட்டலாம் எட்டு தேருக்கு அதிபதி என் மகன் லக்னகுமார் இருக்கிறான்னு தெரியுமில்ல அப்படி என் மகனை பாக்குறத விட்டுட்டு ஏண்டி அடுத்தவங்க பானு குணத்துல பிறந்து அந்த புளியந்தண்ண நீ எப்படி வாங்கலாம் ஆமா சீர்வரிசம் தாரன்னு சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்து என்ன இப்படி சித்திரவாதம் செய்றீங்களே கன்னி பருவத்திலே கன்னி சிறை வைக்கலாமா இப்படி மங்கை பருவத்திலே என்ன மங்கை சிறை வைக்கலாமா ஒரு தங்கச்சி போட்டு கூட பார்க்காம இப்படி ஈவு இறக்கம் இல்லாம இப்படி அடிச்சு கொள்றீங்களே முண்டி உன்னை அடிச்சா என்ன துண்டு விடுவேன் மூடிட்டு இல்ல சாமி அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வயசுல நாடகம் பண்ணாங்க இன்னைக்கு ஆடுறமே என்ன சூத்து ஆடுறோம் என்ன பிரிச்சு வச்சிருப்பீங்களா என்னது தங்கச்சி தங்கச்சி எங்கெங்கயோ பாக்குறேன் அங்க பாக்குறா அதெல்லாம் கண்ட போடாத வாடா சரி இன்னைக்கு வயசுல நாடகம் பண்ண ஊரு பேர் எப்படிங்க நாட்டுக்கு நாடு ஆம்பளை பேசிக்கிட்டு பலவல்ல பேசுறதா வாய்க்கேடா ஒரு பிள்ளை பத்தா குடும்பத்துக்கு கேடு அப்படி அது போல நம்முடைய உள்ளூர் பொதுமக்கள் மசகுமார பாளையத்தை சார்ந்த நம்முடைய காலாருடைய பெயர் சொன்னா பெயர் சொன்னா கல்மீது முடியுமா அதுவே வேளாளுடைய பெயரை சொன்னா பயிராகும் வேலையும் கூட பயிராகுமா அப்படியே பிறந்த நம்முடைய நாட்டை ஆள்வதற்காக பிறந்த கவுண்டு எஜமானர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு உகந்தது தெரு கூத்தாமா அப்படி என்பதற்காக இன்றைக்கு ஓரிரவாக பிரிந்து வாழ்வோரும் கிடையாது சேர்ந்து கெடுவரும் கிடையாது என்று பாரதியார் முழங்கியதை போல நம்முடைய கவுண்டு எஜமானர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஓரிரவாக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் பேர் கொண்ட ஒரு நாடகம் இந்த அகில உலகத்துல இதிகாச கதைகள் ரெண்டு ஒன்னு ராமாயணம் தம்பி ஒரு மசாலி ஒரு மாயா நாடகத்து பேர் பையன் சொல்றான் கம்மன் கொஞ்ச நாள் சொல்றான் ஒன்னு சொல்றான் எப்படிங்க விட்டு வரலாம் யாரையும் வாயில பேச வேணாம்னு சொல்லு வாயில பேசலாம் பொச்சிலே பேசுவாங்க என்னடா பேச்சு பேசுற நீங்க கைச்சாடை இப்படி சரி ஒரு மண்ணுக்காக நடந்ததுன்னா மகாபாரதமா ஒரு பெண்ணுக்காக நடந்ததுன்னா அது ராமாயணமா பார்க்காதே கூட பார்க்கலாம் பலம் கொண்ட ராமாயணத்துல அதுவே கேட்காதே கூட கேட்கலாமா கீர்த்தி உள்ள மகாபாரதத்துல இப்படி இதிகாச கதைகளும் ரெண்டு கதையில நாம் நடத்தி இருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன ஒரு கதைன்னா ஒண்ணு அது மகாபாரத கதையா இருக்கும் இல்ல ஒரு ராமாயண கதையா இருக்கும் இல்ல கந்த புராணத்துல தனியா ஒரு கதையா இருக்கும் புராணம் சக்தி புராணம் இது மாதிரி ஒவ்வொரு புராணத்திலயும் ஒவ்வொரு கதை எத்தனையோ கதைகள் எல்லாம் இருக்குது ஆனா நாம் நடத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன ரெண்டு நாடகம் ஒரே இதுல ஆடுறா ரெண்டு புராணம் அப்படியா ஆமா என்னென்ன மகாபாரதம் பாதி ராமாயணம் பாதி ஆமாடா சரி என்ன நாடகம் கூத்துலையாவது இருக்குதா முதலாவதாக மரகதவல்லி கல்யாணம் அல்லது அசாசூரன் ஆஞ்சநேய யுத்தம் அப்படியா அதுவும் இல்லைன்னா கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை இந்த நாடகத்துல என்ன கூத்தாடுறோம் என்ன கூத்து சொல்றா மரகதக்கா கல்யாணம் மரகதக்காவா மரகதவள்ளி திருக்கல்யாணம் அல்லது அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டையே வராது ஆனா இந்த நாடகத்துல ஏன் சண்டை வருது ஒரு நகமோ சதை எப்படி ஒரு ஒன்று நெஞ்சு இருக்குதோ அதனை போல ஆயனும் அர்ஜுனும் இருப்பாங்க ஆயம் இல்லைன்னா அர்ஜுனன் இல்ல அர்ஜுனன் இல்லைன்னா அந்த ஆயனே கிடையாது இப்படி ரெண்டு பேர் இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஏன் சண்டை வருது அப்பேர் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு நாடகம் மரகதவள்ளி திருக்கல்யாணம் அல்லது அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை இந்த நாடகத்துல முதல் தர்பாராக யார் வருகிறார் மரகதாபுரி நாட்டு யாண்டு வரக்கூடிய மன்னன் மரகத ராஜன் சபை தர்பார் அவர் வந்தால் மற்ற கதை அவரால்